ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கச்சா எண்ணெய் விலை சரிவு இது ஏன் நம்ம மார்க்கெட்டுக்கு மிகவும் முக்கியமானதா? இதுல பொருளாதார தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்தியா தனது தேவையில 90% 90%க்கு அதிகமான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுங்க. எண்ணெய் விலை உயரும் போது அது பணவீக்கத்தை அதிகரிக்கிறது. தற்போது ஒரு ஒரு பேரல் $72 நிலைக்கு குறைந்துள்ளதால் இந்தியாவின் இறக்குமதி செலவு மிகவும் குறையும். இதனால் பயனடையக்கூடிய பல துறைகள் பயனடையுங்க. அதே போல இந்தியா நாட்டுல அந்நிய செலவாணி கையிருப்பு $672 பில்லியன் கையிருப்பு இருக்குங்க. இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவினால பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் ஓஎம்சி மூலம் ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி சந்தையில் நிலவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் அவற்றின் லாப வரம்பு மார்ஜின் அதிகரிக்குங்க. அதே நேரத்துல வாகன உற்பத்தி ஆட்டோமேட்டிவ் குறிப்பாக டீசல் வாகனங்களை தயாரிக்கும் அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸ் நிறுவனங்களுக்கு இது சாதகமாக பார்க்கப்படுகிறது. இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவு. அதே போல பெயிண்ட் நிறுவனங்களுக்கும் இது சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஏசியன் பெயிண்ட், பெர்ஜர் பெயிண்ட், அப்ப இந்த கேரளா பேஸ்ட் பெயிண்ட் கம்பெனி எல்லாம் லிஸ்டா இருக்கு. அந்த பெயிண்ட் கம்பெனி எல்லாம் பார்த்துக்கோங்க. இண்டிகோ பெயிண்ட் எல்லாம் போன்ற நிறுவனங்களில் மூலப்பொருட்களான ரசாயனங்கள் கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. விலை குறையும் போது லாபம் கூடும். இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பும் 672.58 பில்லியனாக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவின் கடந்த ஆண்டில் சுமார் 340 பில்லியன் அளவுக்கு கிரிப்டோ முதலீடு வந்திருக்குங்க. அது நமக்கு பாதுகாப்பு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியா பாதுகாப்பு மற்றும் எஃகு ஸ்டீல் துறைகளை பாதுகாக்க சீனா மற்றும் ஜப்பான், ரஷ்யாவிடம் இருந்து வரும் மலிவான எஃகு இறக்குமதிக்கு எதிராக ஆன் டம்பிங் வரி விதிக்கும் முடிவை அரசு எடுத்திருக்குங்க. இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்டீல் செக்டருக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கேர்முஸ் நீரிணை உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய இது இது ஏன் இந்த நீரிணை ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் ரொம்ப முக்கியம்னா, உலகில் வர்த்தகம் செய்யப்படும் கச்சா எண்ணெயில் 20% 25% வரை இந்த குறுகிய நீர் இந்த நீரோடை வழியாக தான் செல்கிறது. இதுதான் உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு போன்றது. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகள் இந்த நீரினை தங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வரி விதிக்கவும் முயற்சிப்பது உலக நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உலக பொருளாதாரத்தை ஒரு சஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என்பதால் சர்வதேச சந்தையில் இது ஒரு முக்கிய கவலையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல ஸ்டேட் ஆஃப் கமர்ஸ்ல நீரில் பிரிட்டிஷ் சரக்கு கப்பல் ஒன்றில் மீது மர்ம தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளதுங்க. இது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே பரஸ்பர குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இருப்பினும் இந்த நீரினை திறந்தே இருப்பதாக நம்ம டொனால்டு ட்ரம்ப் ஆனவர் தெரிவித்து உள்ளார். அதே போல இந்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவுனால நம்ம ஆசிய சந்தையில மிக பெரிய சந்திச்சுங்க. ஆசிய சந்தை சரிவு ஏஐ மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்கத்தினால கடந்த ஒரு வருடத்தில் செயற்கை நுண்ணறிவு துறையின் அதீத வளர்ச்சியால் தென்கொரியா மற்றும் ஜப்பானிய நிறுவனங்கள் பங்குகள் 150 250% உயர்ந்திருந்தன. தற்போது அந்த எதிர்பார்ப்பு கைபிட் வேலியேஷன் தக்க ரீதியாக சரிந்து வருகிறது. ஆப்பிள் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை உயர்த்தியது தொழில்நுட்ப துறையில் உள்ள செலவுகள் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது.
ஆப்பிள் நிறுவனமானது விலையை உயர்த்தியிருக்கிறது. தொழில்நுட்பத்துறை செலவு அதிகமாக காமிக்கப்படுகிறது. அதே போல கொரியா மற்றும் ஜப்பான் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய தென்கொரியா மற்றும் ஜப்பான் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுக்கு வந்து தென்கொரியால டேக்ஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க, ஏஐ சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். இது திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு மிகவும் முக்கியமான செய்தி. அதனால இந்த செய்தியெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. அதே போல ஆன்டி டப்பிங் டூட்டிங் போடுறதுனால ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, டாடா ஸ்டீலு, ஸ்டீல் கம்பெனி எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்தியாவில் கிரிப்டோ முதலீடு கடந்த ஓராண்டுல கிட்டத்தட்ட 340 பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் இந்தியாவில் நுழைந்துள்ளன. இது நாட்டின் ஃபாரெக்ஸ் ரிசர்வியால ஆதரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. திங்கட்கிழமை சந்தையில மொகரம் விடுமுறை. திங்கட்கிழமை சந்தை திறக்கும் போது விப்ரோ, இன்போசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர்கள் வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை சந்தையில அமெரிக்க சந்தையில இந்த ஏடிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நேர்மறையாக முடிந்து இருக்குங்க. திங்கட்கிழமை சந்தைக்கு நேர்முறை அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா சந்தையில் உள்ள இந்திய நிறுவனங்களான விப்ரோ, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்போசிஸ் போன்றவைகள் நேர்மறையாக முடிந்திருக்கு. இந்திய சந்தையில் ஒரு சிறிய மீட்சிக்கு வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வெளிநாட்டு முதலீடுகள் எஃப்ஐ வந்து வருகை இருந்தால் மட்டுமே சந்தையானது தொடர்ந்து உயருங்க. மொகரம் விடுமுறைக்கு பிறகு சந்தை மீண்டும் திங்கட்கிழமை திறக்கும் போது கடந்த 3 நாட்களாக உலக அளவில் நடந்த நிகழ்வுகளை ஏற்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் திங்கட்கிழமை சந்தையில. அதே நேரத்துல இந்திய அரசு எடுத்த முக்கிய முடிவுகள் ஆன்டி டம்பிங் டியூட்டி சம்பந்தமான நிறுவனங்களுக்குள்ள பார்த்துக்கோங்க. ஃபார்மால பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் செக்டர்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து ஏசியில வந்து அந்த வரி போடல, அந்த டெஸ்டிங் மூலமாக அதை சைனால வந்து இறக்குமதி பண்ணக்கூடியதை டம்ப் பண்றாங்க. இப்படி இந்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்துறதுக்கு பல முயற்சி செஞ்சுக்கிட்டு வருதுங்க. அதனால நம்மளுடைய இது வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எஃப்ஐ வந்தால் மட்டுமே நம்ம மார்க்கெட் ஆனது உயர வாய்ப்பு இருக்கு. அதே போல எண்ணெய் விலை குறைவு மற்றும் நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் வரப்போது திங்கட்கிழமை வந்து சந்தையை திறக்கும் போது சில முன்னணி பங்குகளில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உள்ள சூழ்நிலைப்படி இது எல்லாவற்றையுமே சரியாக பார்த்து நீங்க முதலீடு பண்ணுங்க. ட்ரேடு பண்றதுக்கு திங்கட்கிழமை வர்த்தக நாளுக்கு இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சுருக்கமா கச்சா எண்ணெய் விலை வந்து போருக்கு முன்னாடி இருந்த விலையை நோக்கி வந்திருக்கு. இது வந்து ஆட்டோ செக்டார், டீசல் விற்பனை பண்ணக்கூடிய ஆட்டோ செக்டாருக்கும் பெயிண்ட் நிறுவனத்துக்கும் நேரடியான சாதகமாக பார்க்கப்படுகிறது. கேர்முஸ் நெருக்கடி தொடர்வதால் எண்ணெய் விலை மீண்டும் உயரலாம் என்ற எண்ணமும் இருக்குது. அதை கவனமாக இருந்துக்காங்க. ஏஐ கரெக்ஷன், ஆப்பிள் உடைய நிறுவனத்துடைய விலை உயர்வுனால குளோபல் டெக் எல்லாமே செல் ஆஃப் ஆயிருக்கு. ஐடி பங்குகளில் குறுகிய காலத்துல அழுத்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்டி டம்பிங் டியூட்டி டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன நீண்ட காலத்துக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏடிஆர் ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. குருட்டு ஆயில் வந்து சரிவுல இருக்கு. திங்கட்கிழமை இது மீட்சிக்கு வரலாம். ஆனா சனிக்கிழமை என்ன நடக்குது பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். என்னதான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணாலும் எஃப்ஐ ஆனது அந்த இன்ஜின் வந்து உள்ளுக்குள்ள வந்தா மட்டுமே நம்ம மார்க்கெட் ஆனது நல்லா மேல போகும். அதே போல ஃபாரெக்ஸ் ரிசர்வும் வந்து நல்ல வலுவாக இருக்கு. அதுல இந்தியா பொருளாதாரம் நல்லா வலுவாகவே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திங்கட்கிழமை சந்தைக்கு நீங்க கவனமாக முயற்சி பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு செபி, இது வந்து செபி ஆலோசனை பெற்ற ஆளாக கிடையாது. நீங்க இந்த செய்திகளை படிச்சு பார்த்துக்கோங்க. மணிக்கண்டன்
புளும்பெர்க், மின்ட்ல படிச்சு பார்த்துக்கோங்க. அதுல உள்ள செய்திகள் எல்லாம் தொகுத்து எக்கனாமிக்ஸ் டைம் உள்ள செய்தியெல்லாம் தொகுத்து தான் நம்ம வந்து வீடியோவா நம்ம போடுறோம். ஓகேங்களா? மற்றபடி வந்து நம்ம ஒன்றும் கற்பனையில வந்து எந்த வீடியோவும் நம்ம பதிவு செய்வது கிடையாது. ஓகே. திங்கட்கிழமை இந்த கூலி ஆயுள் வேலை குறைவு அது சம்பந்தமா உள்ள கம்பெனியை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏஐ பப்புள்ஸ்னால தென்கொரியா, ஜப்பான் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அது நம்ம மார்க்கெட்ல வருமானு பார்த்துக்கோங்க. இந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிஎஸ்எல் நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவா வர வாய்ப்பு இருக்கு. அசோக் லேலாண்ட் நிறுவனம், டாடா மோட்டார்ஸ், பெயிண்ட் நிறுவனம், ஏசியன் பெயிண்ட், பஞ்சர் பெயிண்ட் மற்ற நிறுவனங்களையும் பார்த்துக்கோங்க. 20-25% வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் கமர்ஸ் மூலியமா தான் வருது. உலக பொருளாதாரத்தில் இதயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த செய்தியை நீங்க அடிக்கடி கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. உண்மையான செய்தியை பாருங்க. யூடியூப்ல போட்ட செய்தியை பார்க்காம மணிக்கன்றுகள், புளும்பெர்க், மின்ட், எக்கனாமிக்ஸ் டைம், பினான்சியல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சேனல்ல பாருங்க. பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. எல்லாம் ஆசிய சந்தையில வெள்ளிக்கிழமை நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்குங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இது எல்லாமே நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு மானிட்டர் செய்ய வேண்டிய பங்குகள். கவனமாக பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தகவல் கொடுத்த தகவல் சரியா இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க கொடுக்குற தகவல் வந்து சரியான முறையில நீங்க விளக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னாலும் கமாண்ட் போடுங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு ஏற்றாப்புல கரெக்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே. வாழ்க வளமுடன்.